ரெகோபயாம் இவனை குறித்து நம்ம சில காரியங்கள் படிக்கலாம். அவன் லைஃப்பை பற்றி நம்ம கொஞ்சம் படிப்போம். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு பெரிய ஞானியினுடைய பையன். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை அள்ளி கொடுத்திருந்தார். அவருடைய பையன் தான் ரெகோபயாம். 1 ராஜாக்கள் 11:43. இவன் சாலமோனுடைய குமாரன். சாலமோன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பின்னால் எல்லாருக்கும் கேக்குதா? சாலமோன் என்ன அர்த்தம்? சமாதானம், அப்படித்தானே? சாலோம் அப்படின்னா சமாதானம். அவருடைய பையன். அதனுடைய சரியான அர்த்தம் சமாதானத்தின் புத்திரன். இன்னும் சொல்ல போனா பெரிய ஞானியினுடைய மகன். அவன் மாதிரி ஞானமா செயல்படுறது பூமியில யாருமே இல்லை. அவனுடைய மகன். ஆனா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இவன் வாழ்க்கையில ஞானமும் கிடையாது, சமாதானமும் கிடையாது. அதான் பெரிய ஃபால்ட். நீங்க அவங்க லைஃப் படிச்சு பாத்தீங்கன்னா சமாதானங்கிறது இல்ல, ஒரு 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 பெர்சன்டேஜ் கூட கிடையாது. அந்த லைஃபே அவன்கிட்ட இல்ல. ஞானமாய் நடந்தான் அப்படின்னு அவனை பத்தி சொல்லவே இல்லை. அப்ப நம்ம சபைக்குள்ள இருந்தாலும் சத்தியத்துக்குள்ள இருந்தாலும் சமாதானமும் ஞானமும் இல்லாட்டா என்ன பிரயோஜனம்? அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கிறிஸ்தவ லைஃப்ல பீஸ்ஃபுல் லைஃப் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அதனாலதான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன்னு சொன்னேன். அப்ப நமக்கு பணம் இல்லாட்டாலும் நமக்கு என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். இயேசு சமாதான பிரபு. நீ சமாதானத்துல பிரபுவா இல்லாட்டாலும் சமாதானத்துக்கு குமாரனாவது என்ன செய்யணும்? இருக்கணும். உனக்கு அந்த மெச்சூரிட்டி வராட்டாலும் அந்த சமாதானங்கிற வேறு உனக்குள்ள இருக்கணும். அப்பதான் முளைக்கிறது எப்படி உண்டாகும்? சமாதானம் முளைக்கும். நீங்க படிச்சு பாருங்க, எங்கேயுமே சமாதானங்கிற வேர்டே கிடையாது. அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அப்படிப்பட்ட ஞானிகள் இல்லைன்னு சொல்லியிருக்கு. இவன்கிட்ட ஞானங்கிறதே கிடையாது. நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெகோபயாம் அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்னன்னா ஜனத்தை பெருக்குவோம். ஜனத்தை தான் சைட்ல கூட்டிக்கிட்டே வருவானே தவிர தெய்வீகத்தை கூட்டுற ஆள் கிடையாது அவன். அவங்க அப்பா கிட்ட அவனுக்கு பேர் வச்சான், ஞானி பேர் வச்ச பேரு. தன்னுடைய மகனுக்கு என்ன பேர் வச்சான்? ரெகோபயாம். அப்படின்னா ஜனத்தை பெருக்குவோம். ஆள் சபையில பெருகுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு ராஜா 9 பிள்ளை பெற்றானா, அந்த 9ல 1 கூட என்ன இல்லம்மா, உலகத்துல உருப்படி இல்லம்மா. அதே போல சபையில ஜனங்கள் பெருகி ஜனங்கள்ல பரிசுத்தங்கிறது அந்த தன்மை இல்லை, சமாதானங்கிற தன்மை இல்லைன்னா ஜனம் கூடி என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. அவனுடைய ஆவியை பாருங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க அப்பா நீதிமொழியில் எழுதி வச்சிருந்தாரு, ஜன திரட்சி ராஜாவுக்கு மகிமை. உடனே அதை பிடிச்சிக்கிட்டான் இருக்கு. அப்படி இருக்கா? வசனம் இருக்கா? அதனால ராஜாவுக்கு எது மேன்மையோ அதை செயல்படுத்துறதுக்கு இவன் சுத்தமா ஜனத்தை போட்டு கூட்டிகிட்டே இருப்பான். ஜனங்களை எண்ணுவான், எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்ப்பான். அவங்கள உடனே அதான் அவனுடைய அப்படி ஒரு வசனம் உண்டு, ஜனத்திரட்சி. 14:28 வாசிங்க. ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை. 14 நீதிமொழி 14:28 ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை, ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. இதை படிச்சு வச்சுக்கிட்டு இவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? ஆட்களை கூட்டிகிட்டே இருக்கிறது. அதான் அவனுடைய வேலையை. நமக்கு ஆளை கூட்டக்கூடாது, கத்தரை கூட்டணும், தெய்வீகமானவங்களை கூட்டணும். அடுத்து சும்மா அப்படின்னு சொல்லிட்டே வர்றேன். ஒரு 20-22 பாயிண்ட் சொல்லுவேன். 20 பாயிண்ட் கிட்ட வரும் அவன் லைஃபை பத்தி நமக்கு சுத்தி இருக்கு. நீ சமாதானத்தின் குமாரனா இருந்தாலும் நீ சமாதானத்தை உண்டு பண்ணணும்.
ஞானத்தின் புத்திரனா இருந்தாலும் ஞானமாய் நீ செயல்படணும். சும்மா பேர் மட்டும் வச்சுக்கிட்டு லைஃப் இல்லாம போயிடக்கூடாது. ஜனத்தை பெருக்கி பிரயோஜனமே இல்லை. அது உனக்கு ஒரு மகிமை மாதிரி தெரியுமே தவிர ஜனத்தை பெருக்கி என்ன பிரயோஜனம்? கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்வாரு? ஜனங்க எவ்வளவு யுத்தம் செஞ்சாலும் கர்த்தர் உன் சைட்ல இல்லைன்னு நினைச்ச முடியாது, நீ ஜெயிக்க முடியாது. அடுத்து இவங்க அம்மா 1 ராஜாக்கள் 14:21. அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமாள். 1 ராஜாக்கள் 14:21 கடைசியில இருக்கு. ரகபேனுடைய அம்மா பேர் என்னது? நாமாள். அம்மோன் புத்திரருடைய குமாரத்தை. அவ ஜாதி வந்து அம்மோன். இவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். யாரு? சாலமோன். ஆனா யூதா கோத்திரம் என்ன? யூதான்னு என்ன அர்த்தம்? துதின்னு அர்த்தம். இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். துதிக்கிற வம்சத்துல இப்ப எது மிக்ஸ் ஆகுது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா ஜெபிக்கிறவங்க வேறுபாட்டின் ஜீவியத்தை நல்லா காத்துக்கணும். சாலமோன் சமாதான புருஷன் இல்லையா? அவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்து சமாதானமும் துதியும் சேர்ந்து இருக்கிற இடத்துல இப்ப யாரு குறுக்க வர்றா? அம்மோன் புத்திரருடைய குமாரத்தி உள்ள வர்றா. சாலமோன் அம்மோன் ராஜகுமாரத்தி ஆகிய நாமாள கட்டியிருந்தான். அவனுக்கு மகன் தான் யாரு? ரெகொபெயாம். அம்மோன் யாரு? லோத்தின் சந்ததி. சபிக்கப்பட்ட சுபாவங்களை ஜெபிக்கிறவங்க தங்களோடு இணைக்க கூடாது. நல்ல வேறுபாட்டின் ஜீவியம் உனக்கு வேணும். அம்மோன் புத்திரருடைய குமார். அம்மோன் வந்து லோத்தின் புத்திரர். லோத்தின் மகன் வந்து பென்னம்மி. பென்னமினுடைய வம்சம் தான் அம்மோன். சபிக்கப்பட்ட ஒரு வம்சம். அதுல போய் சாலமோன் பெண் எடுத்துக்கிட்டான். அவனுடைய பையன் தான், அவளுடைய பையன் தான் யாரு? உங்க அப்பா யாருன்னா சாலமோன்மா, அம்மா யாருன்னா என்ன சொல்லுவான்? அம்மோனிய பெண் சொல்லும். இது எதை காண்பிக்கிறது? நீங்க வந்து ஆவிக்குரியவளாகவும் தென்படுறீங்க, மாம்சத்துக்குரியவளாகவும் தென்படுறீங்க. ஒரு சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிற மாதிரி நம்ம தென்படுத்துறோம், காட்டிக்கொள்றோம், நடந்து கொள்றோம், எல்லாம் இருக்கு. அப்படியே நீங்க வெளியே போய் பாருங்க, நம்ம ஆளுங்களை மாதிரி உலக பிரகாரமா ஜீவிக்கிறவங்க யாருமே இல்லை. வெளியே போன உடனே நம்ம அம்மோனா மாறுறோம், உள்ள வந்த உடனே யாரா மாறிடுறோம்? யூதாவா மாறிடுறோம். இங்க முழங்காலே நிக்கிறோம், கை வைத்துறோம், நல்லா ஜெபிக்கிறோம், நல்ல ஒரு ஆவிக்குரிய தன்மையை நம்ம வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம், பிரதிஷ்டை பண்றோம், தீர்மானம் எடுக்கிறோம், நல்லா இருக்கிறோம். அதுல நான் உங்களை குறை சொல்லல, நீங்க வேஷம் போடுறீங்க, நான் சொல்ல வரல. ஆனா வெளியே போன உடனே சூழ்நிலைகளுக்கு ஏற்றவனமா நீங்கள் யாரா மாறிடுறீங்க? அம்மோனுடைய பிள்ளைகளா மாறிடுறீங்க. ஜவுமே இல்ல, துதித்தலே இல்ல, ஸ்தோத்திரமே இல்ல, அந்த தெய்வீகத்தினுடைய சாயல் கூட இல்லாம அம்மோன் வந்து பயங்கரமான விக்கிரகாரர். அம்மோனியர்கள் வந்து பயங்கர விக்கிரகாரர். நீங்க வெளியே போன உடனே உங்க மைண்ட் எல்லாம் மணி மைண்டா மாறிடுது, பிசினஸ் மைண்டா மாறிடுது. அந்த டிவைனிட்டியே இல்ல, அப்படியே டோட்டலா நீங்க சேஞ்ச் ஆயிடுறீங்க. அது அம்மோனியுடைய ஆவி. நான் அடிக்கடி சொல்லுவேன், விசுவாசி எங்க இருந்தாலும் யாருதான்? அவன் விசுவாசி தான். அவன் எங்க இருந்தாலும் அவன் விசுவாசி தான். அவன் சந்திர மண்டலத்துக்கு போனாலும் யாருதான் அவன்? விசுவாசி தான். அதனால நீ தேவனுடைய பிள்ளைங்கிறத நீ மறந்துடவே கூடாது. சாலமோன் பெரிய ஞானி, அம்மன் புத்தருடைய மனைவி மகளை போய் பிடிச்சு கட்டி வந்தான். அவனுக்கு பிறந்ததுதான் ரெகொபெயாம். இவனுக்கு இப்ப ஆட்சி கிடைத்தது. இது எதை காண்பிக்கிறது? நம்முடைய ஜீவிதத்தில் தோல்விகள் இருந்தாலும் பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை நேசித்து நம்மை உயர்த்தத்தான் என்ன செய்யறாரு? ஆசைப்படுறாரு. நம்ம புத்தீனமா நடந்ததுனால வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செய்யறது இல்ல, மாத்துறது இல்ல. நம்ம அறியாமையினால் நடந்ததுனால, மீறி போனதுனால தன்னுடைய அழைப்பை மாற்றுகிறது இல்ல. கிருபையும் வரங்களும் அழைப்பும் மாறாதவைகள். நம்ம நினைச்சிடறோம் ஏதாவது மாத்திடுவார்கள். நம்மள மாதிரி திட்டங்களை 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாத்துக்கிறவர் தேவன் அல்ல. அவர் வந்து அழைப்பின் தெரிந்து எரிஞ்சிருல. வாசிங்க ரோமர்ல, கிருபையும் அழைப்பும் வரங்களும்
மாறாதவைகள். அதை மாற்ற மாட்டார். பாருங்க, இவன் அம்மோனுக்கு மகளா இருந்தாலும் மகனா இருந்தாலும் சாலமோனுக்கு மகனா இருந்ததுனால இவனுடைய ஜீவியத்துல அந்த 50-50 தான் இருந்தாலும் கர்த்தர் அவனை நேசித்து அவனை ராஜாவா மாத்திட்டார். மாறாது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் ஒரு சிலர் பின்மாறி போனா கூட ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஊழியத்தை விட்டு போயிட்டா கூட நல்லா ஊழியம் செய்றாங்க. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. விசுவாசியத்தை விட்டு வெளியே போனாலும் ஒரு சில விசுவாசிகள் எப்படி இருக்காங்க? நல்ல செழிப்பா இருக்காங்க. ஊழியத்தை விட்டு வெளியே போனாலும் ஒரு சிலர் நல்லா ஊழியம் செய்றாங்க. அதுக்கு காரணம் நீங்க புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செய்றாரு? உண்மையா இருந்து நிறைவேற்றார். மற்றபடி நியாய தீர்ப்புல தான் இந்த வேடிக்கை எல்லாம் என்ன செய்யும் தெரியும். ஜட்ஜ்மெண்ட்ல தான் எங்க உண்மையான நிலவரம் என்ன செய்யும் தெரியும். இவனை ராஜாவாக்குனார். அதான் நம்ம முதல்ல படிச்ச முதலாம் ராஜாக்கள் 11:43. நம்ம ராஜாவாக்கிட்டாருன்னு சொன்னாலே புதிய ஏற்பாட்டின்படி நாம் கழுவப்பட்டுட்டோம்னு அர்த்தம். வெளிப்படுத்தல் 1:6 இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தான் ராஜாக்கள். ஆனா நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. உன்னை கழுவித்தான் கர்த்தர் அந்த ஸ்தானத்தை கொண்டு வர எதிர்பார்ப்போடு உன்னை ராஜாவாய் மாற்றி கொண்டு வர. ஆனா இவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? துவக்கமே குழப்பம்தான். அம்மோனும் சாலமோனும் இணைந்து வந்தது, யூதாவும் விக்கிரமும் இணைந்து வந்தது. உங்க லைஃப் நீங்க பரிசீலிச்சு பாருங்க தயவு செய்து. நம்முடைய இரட்டை வாழ்க்கை வாழக்கூடாது. 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கக்கூடாது. 2 நாவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. பைபிள் அதுக்கெல்லாம் வசனம். 2 நினைவுகள், 2 மனம் உள்ளவன், 2 மனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்ற. 2 நினைவுகளால் ஏன் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். இரட்டை நாவு அப்படிலாம் பைபிள் இருக்கு இல்லையா? 2 நாவு. அவர்கள் 2 நாக்கு உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி. அது யாரு? 2 நாக்கு யாருக்கு இருக்கு? பாம்புக்கு தான் இருக்கு. அதான் அவர் சொல்றார், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படல் ஆகாதே, ஆனால் தித்திப்பும் சுரப்பும் ஒரே ஊற்றிலிருந்து பிறக்குமா? ஆனா துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறதுன்னு கேட்கிறாரு. இவனை ராஜாவாக்கி சாலமோனின் நிமித்தம் இல்லாவிட்டால் வாக்கு தத்தத்தின் நிமித்தம் இவன் அம்மோனுக்கு பிறந்திருந்தாலும் கர்த்தர் அவனை நேசித்து அவனை ராஜாவாக்கிட்டார். ராஜாவாக்கின உடனே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். எப்பவுமே நீங்க படிச்சு பாருங்க, நீங்க ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை வரும். நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா பிரச்சனை வரும். நான் தெய்வீக சுகத்தில் நிக்கிறேன்னு சொல்லுங்க, வியாதி சும்மா குர்ன்னு டெம்பரேச்சர் கூடும். ஒரு உபதேசத்துக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, அதுக்கு என்ன உண்டு? ஒரு போராட்டம் உண்டு. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே பெலிஸ்தர்கள் அவனை பிடிக்க முடியாத வந்தார்கள். அப்ப அபிஷேகம் கிடைச்சிருச்சு, ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்ட, ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன்னா யார் வருவா? யார் வருவா? பிசாசு வருவான். இவனும் பாருங்க ராஜாவா மாறின உடனே ப்ராப்ளம் வந்துருச்சு. யெரொபெயாம் வந்துட்டான். அடுத்த ஸ்பிரிட் வந்துருச்சு. இவனுக்கு டெட் ஆப்போசிட்டா இருக்கிறவன் வந்துட்டான். அது வரைக்கும் சும்மா இருந்தான். அது வரைக்கும் அவன் ஓடியே போனவன், அட்ரஸே கிடையாது. சாலமோன் அவனை திசையில விடல, ஓடுறான்டான். ஓடியே விட்டான், பிச்சுட்டு போயிட்டான், ஓடியே போயிட்டான். ஆனா இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் உடனே, ராஜாவா மாறிட்டான் உடனே யார் வந்துட்டா? ஓடி போன ஆவி வந்துருச்சு. இவன் பேரு ரெகோபயாம், அவன் பேரு யெரொபெயாம். கொஞ்சம் சேஞ்ச். அவன் வந்துட்டான், இவனை தேடி வர்றான். ப்ராப்ளம் எப்போ நீ நான் திரும்ப சொல்றேன், எப்போ நீங்க பிரதிஷ்டை பண்றீங்களோ இல்லாவிட்டா அபிஷேகம் பண்ணப்படுறீங்களோ அப்ப யார் வருவா? பிசாசு வருவான். 2 சாமுவேல் 5:17. 2 சாமுவேல் 5:17 பாருங்க. எதுக்கு தெரியும் இருந்தாங்க? மரியாதை கொடுக்குவா. அவனை என்னடா இவன் திடீர்னு ராஜா ஆயிட்டான்னு சொல்லி அவனை மேற்கொள்ள வந்தார்.
நீ எப்ப பிரதிஷ்டை பண்றியோ, ஒரு தீர்மானம் எடுக்கிறியோ, ஒரு காரியத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கறியோ, ரகசியமா கத்தரோடு நெருங்கி வாரியோ, உடனே யார் வந்துருவா? ப்ராப்ளம் வரும். அது நீங்க ஃபீல் பண்ண தெளிவா இருக்கணும். இயேசு ஞானசானம் பெற்று கரையேறின உடனே அவர் சோதிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டார். சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது உனக்கு போராட்டம் உண்டு. ஞானசானம் எடுத்த உடனே அவருக்கு பெரிய போராட்டம் வந்தது பிசாசினார். அதுபோல இவனுக்கு ஒரு பிரச்சனை. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம். அங்கே யெரொபெயாம் வந்துட்டான். 4ஆம் வசனம். யார் வந்தது? யார் தெரியுமா? யெரொபெயாமை கூட்டு வந்துட்டாங்க. 3ஆம் வசனத்துல யெரொபெயாமை கூட்டு வந்துட்டாங்க. அவனும் வந்துட்டான். வந்து ரெகொபெயாம் என்னைக்கு கேட்கிறான், எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்றீங்க? எங்களுக்கு கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா நாங்க என்ன செய்வோம், சாகுற வரைக்கும் நாங்க உங்களுக்கு சேவிப்போம். இவனும் ரொம்ப ஞானமா பேசுற மாதிரி ஒரு 3 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டான். எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்கணும், நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுத்தால் அதுக்கு போராட்டங்கள் வரும். பிசாசு என்ன செய்வான், கொண்டு வருவான். நீங்க அதை ஞானமா இருந்து என்ன செய்யணும், ஜெயிக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான், அவங்க போன உடனே 3 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிட்டு முதியோர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டான். அப்ப அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் விட்டு கொடு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, கொஞ்சம் இறங்கிப்போ, ஒன்னும் தப்பு கிடையாது, பாவம் கிடையாது, கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனா பிரச்சனை இல்லாம நீ என்ன செய்யலாம், ஆட்சிய தொடரலாம், நல்லா இருக்கும், ஒன்னும் பாவம் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரின்னு கேட்டுக்கிட்டான். அதோட விட்டுணும்ல. நான் 6ஆம் வசனத்துல முதியோரோடு ஆலோசனை பண்ணினான். அப்ப அவங்க சொன்னாங்க, ஒன்று பிரச்சனை இல்லப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுன்னு சொன்னாங்க. சரின்னு அதை விட்டுட்டான். 8ஆம் வசனத்துல தன்னோடு கூட நிற்கிற வாலிபரோட போய் ஆலோசனை பண்ணான். நீங்க என்ன சொல்றீங்க, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? அவங்க சொன்னாங்க, டே இது என்ன இது, யாராவது சொன்னாங்க நீ ஸ்டார்டிங்லேயே விட்டு கொடுத்துறாங்க, நீ ஸ்டார்டிங்லேயே என்ன செய், ஸ்டெடியா நில்லு, என் சுண்டு உரல் எங்க அப்பாவுடைய இடுப்பு விட பெருசுன்னு சொல்லு. எப்படி டயலாக் எப்படி சொல்லி கொடுத்தா பாருங்க. என்னுடைய சுண்டு விரல் என்னுடைய தகப்பனுடைய இடுப்பை விட என்னது பெருசு, மரியாதையா இருன்னு சொல்லுன்னு சொல்ல. இவனுக்கு அது ரொம்ப எஃபெக்டிவான வார்த்தையா இருந்துச்சு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், விட்டு கொடுத்தல், தாழ்ந்து போகுதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்து போகிறது, இந்த ஆலோசனையை விட நேருக்கு நேர் முட்டிக்கு நிற்கிறது, அந்த ஆலோசனை அவனுக்கு எப்படி தெரிஞ்சது, நல்லா தெரிஞ்சது. ஆரம்பத்திலே விட்டு கொடுத்துறாத, பிடிய விட்டு கொடுத்துறாத, நீ மாட்டிக்குவ அப்படின்னு உடனே அந்த ஆலோசனையை பிடிச்சிக்கிட்டான். நீங்க எந்த ஆலோசனை பிடிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஆலோசனை இருக்கு சொல்லுங்க. ஆரம்பத்திலேயே நீங்க இறுக்கி பிடிக்க ட்ரை பண்றீங்களா, இல்ல சமாதானம், அட்ஜஸ்ட்மெண்ட், விட்டு கொடுத்தல், சகித்தல், அப்படி போவதுக்கு நீங்க ஆலோசனைக்கு இடம் கொடுக்குறீங்க? எது தேவ ஆலோசனை? விட்டாத, போட்டு பாரு, மல்லுக்கு நில்லு, விட்டுறாத, நீ வம்புக்கு போல இல்ல, வந்த சண்டையை மட்டும் எழுஞ்சிடாத, விட்டுறாத. ஒரு சிலர் அப்படி பெரிய பாலிசி வச்சிருக்காங்க, வம்புக்கு போக மாட்டோம், வந்த சண்டையை என்ன செய்ய மாட்டோம். நான் சும்மா தானே இருந்தேன், அதான் வந்துச்சு. இங்க பாருங்க, ப்ராப்ளம் உச்சிக்கு வருது. அது பெரியவங்க சொல்றாங்க, முதியோர் சொல்றாங்க, தகப்பனுக்கு முன்னாக, சாலமோனுக்கு முன்பாக கொஞ்சம் விட்டு கொடு, கொஞ்சம் சகிச்சுக்க, காலத்துக்கும் பிரச்சனை வராது. உடனே போனான், பையன்கிட்ட கேட்டான், என்னடா சொல்றீங்க, இந்த தாத்தா மாதிரிலாம் வித்தியாசமா சொல்றாங்க, இந்த பாஸ்டர் வித்தியாசமா பேசுறாரு, நீ என்ன சொல்ற? விசுவாசிகள்கிட்ட போய் ஆலோசனை. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர்ஸ் எல்லாம் இப்படித்தான் பேசுவாங்க, விடாத, நீ ஸ்டடியா நில்லு, போல்டா நில்லு, விட்டுறாத, நீ இறங்குனா போச்சு. இவங்க இவனை திருப்பி விட்டாங்க. இவன் வந்தவனே சொன்னான், எங்கள் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதைவிட பாரமாக்குவேன். சிங்காசனத்தில் இருந்தா எப்படியும் பேசிடலாமா? என்னுடைய தகப்பன் உங்களை சவுக்குகளினால் தண்டித்தார், நான் உங்களை தேள்களினால் தண்டிப்பேன். அவ்வளவுதான். இதை சொல்லி முடிச்ச உடனே ஒரு பெரிய கலவரம் உண்டாயிடுச்சு, ஒரு பெரிய யுத்தம் மாதிரி உண்டாயிடுச்சு. யெரொபெயாம் சொன்னான், தாவீதோடு எங்களுக்கு பங்கு எதுனா, அவ்வளவுதான், டக்குன்னு பிரிஞ்சுட்டாங்க ஜனம். 12 கோத்திரத்துக்கு ராஜாவா இருந்த ரெகொபெயாம் அடுத்த நிமிஷத்துல 2 கோத்திரத்துக்கு ராஜாவாகி 10 கோத்திரம் அவனை விட்டு விலகிடுச்சு, செகண்ட்ல போயிடுச்சு. ஆசீர்வாதம் போறதுக்கு காரணம் சொல்றேன்,
நீ தேவ ஆலோசனையை கேட்காம மனுஷ ஆலோசனையை கேட்டீங்கன்னா இதான் நடக்கும். அடுத்த செகண்ட் அவங்க பிரிச்சுட்டான். இவன் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தான், ஒண்ணு நிக்கவே இல்லை. தேவ ஆலோசனை ரொம்ப முக்கியமானது. என்னுடைய ஆலோசனை நிலை நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிதானே? தேவனுடைய ஆலோசனை தான் நிலைநிற்கும். அந்த முதியோர்லாம் அழகா சொல்லி கொடுத்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா விடலைன்னா பிச்சுட்டு போயிட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு, நடரோடு தான். விட்டு கொடுத்தல் வந்து பெரிய இதல்லையே, அது கிறிஸ்துவின் சுபாவம். அவர் பரலோகத்தை விட்டு கொடுத்தார். பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் மனுஷ சாயலாகி கீழே இறங்கி வந்தார். கொஞ்சம் இறங்கி போறதுல ஒன்னும் தப்பு கிடையாது. இவன் தப்பு செஞ்சது காரணம் அங்கதான், ஆலோசனையை தள்ளிவிட்டான். 8ஆம் வசனத்தில் முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்த தன் சமூகத்தில் இருக்கிற ஆளுநரோடு ஆலோசனை பண்ணினான். இவன் நினைச்சது அவங்க உடனே ஓடி போய் ஐயா ஐயா தெரியாம சொல்லிட்டேன், ஐயா மன்னிச்சிருங்க ஏன்னு சொல்லிடுவாங்க. அவன் அனௌன்ஸ் பண்ணாம பாருங்க, பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட். 16ஆம் வசனத்துல தாவீதோடு எங்களுக்கு பங்கு ஏது, ஈசாயின் குமாரனத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள். எல்லாம் அவ்வளவுதான், நீ தனியா நின்னுக்க, திறமை இருந்தா நில்லுட்டு போயிட்டான் எல்லாரும். கர்த்தருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு நீ மனுஷ ஆலோசனையும் வாலிபருடைய ஆலோசனையும் உலக மனுஷனுடைய ஆலோசனையும் நீ கேட்டால், வேதவசனத்துக்கு புறம்பாக நீயே ஒரு சுயமான ஆலோசனை பண்ணி அதன்படி நீ செயல்பட வேண்டும் என்று நினைத்தால் பிரிவு நிச்சயம். அப்படியே பிரிஞ்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய தோல்வி வந்தது. இவன் தான் அதுக்கு காரணம். 19ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 12:19. அவ்வளவுதான், இந்நாள் வரைக்கும் பைபிள்ல இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அப்படியே பிரிஞ்சிருச்சு. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க, சகிச்சு கொள்ளுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க இதுல எல்லாம் பிரஸ்டீஜ், கௌரவம், மரியாதை, நான் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா டக்குன்னு பிரிஞ்சிடும். 10 பிரிஞ்சிருச்சு, 2 பிரிஞ்சிருச்சு. இவன் ஒழுங்கா இருந்தானா 12 கோத்திரத்துக்கு ராஜா. இப்போ இவன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்ட பொழுது இவன் 2 கோத்திரத்துக்கு ராஜா, 10 கோத்திரம் அவனை விட்டு சுத்தமா விலகிடுச்சு. அவனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த மேட்டரை டேக்கிள் பண்ண முடியல. அதுக்கு காரணம் பைபிள்ல சொல்லி இருக்கு, திடனற்ற மனது. அதுக்கு அவன் பையன் சொல்றான், இவனுக்கு அடுத்த போஸ்டிங் வந்த பையன் சொல்றான், எங்க அப்பாவுக்கு திடனற்ற மனசுன்னு சொல்றான். வாசிங்க 2 நாளாகமம் 13:7. பாருங்க, அவன் எப்படி இருந்தானா, திடனற்ற மனது, மைண்ட்ல ஒரு போல்ட்னஸ் இல்ல. அவங்க இப்ப இவ்வளவு பேசிட்டு இல்ல, என் சுண்டுவரல் என் தகப்பனுடைய இடுப்பை காட்டில எப்படி பெரியதுன்னு சொல்லிட்ட, அப்ப அது காட்டு பெருசு, பெரிய இடுப்பு காட்டு, பெரிய விரல காட்டு, உன்னால முடியல. மைண்ட்ல போல்ட்னஸ் இல்ல, எவனோ சொன்னான்னு சொல்லிட்டு பேசிடுறது. திடனற்ற மனதா இருக்கையில் அவனை எதிர்க்க கூடாமல் விட்டு விட்டான்னு பையன் சொல்றான். நீ இப்ப செய்யற தப்ப 10 வருஷம் கழிச்சு உன் பையன் சொல்லுவான், 20 வருஷம் கழிச்சு உன் பிள்ளை சொல்லும், எங்க அப்பா அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம். அப்படி சொல்ற அளவுல நீ வாழ போறியா? 2வது, எதிர்க்க முடியாமல் சொல்லி. பிசாசை எதிர்க்க உனக்கு சக்தி இல்லையா? பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க. அவனை எதிர்த்து நிக்கணும். பிசாசை எதிர்த்து நிக்க திராணி உள்ளவர்களாய் மாறுங்கள்னு சொல்லி. இவனுக்கு பாருங்க, அந்த சத்துருவை எதிர்த்து நிக்க முடியல. என்ன நடந்தது? ஓடி போயிட்டான். அதான் பெரிய அசிங்கமான காரியம். ஓடியே போயிட்டான். அசிங்கம். 1 ராஜாக்கள் 12:18. ஓடியே போயிட்டான். வேணுமா இதெல்லாம்? ஒரு நாள் ஒரு தேவனுடைய ஆலோசனையை நீ கீழ்ப்படியலைன்னா காலத்துக்கும் உனக்கு பிரச்சனை இருக்கு. கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொன்னா அதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அநேகருக்கு ஊழியக்காரங்க சொல்றது மனுஷ ஆலோசனை போல தோன்றதுனால அப்படியாண்டு போயிடுவாங்க. நாங்க என்ன செய்வோம்? சொல்ல சொன்னது சொல்லுவோம், பேச சொன்னது பேசுவோம், அவ்வளவுதான். இப்ப தோல்வி, ஓட்டம் பிடிச்சிட்டான். அன்னைக்கு ரதத்துல ஏறி ஓடினான், அதோட 10 கோத்திரம் அவனை விட்டு போயிடுச்சு. இன்னும் சரியா சொல்ல போனா ஒரே ஒரு கோத்திரத்துக்கு தான் அவன் கண்ட்ரோல்ல நின்னுச்சு. 20ஆம் வசனம் கடைசி பகுதியில் சொல்லி இருக்கு, யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி
வேறு ஒருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவே சுத்தமா 11 விலகிச்சு. ஒரே ஒரு கோத்திரம் தான் இவன் கூட நின்றுட்டு இருந்துச்சு. காரணம், தேவ ஆலோசனை, முதியோருடைய ஆலோசனை நீ கேட்கவில்லை. ஆனாலும் திரும்பவும் அவனுக்கு ஒரு ஆவி விட்டு போயிருச்சே இது எப்படியாவது எடுத்துடணும் மறுபடியும் யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டான். பாத்தீங்க 21ஆம் வசனம் எல்லாம். இப்ப அவனுக்கு அந்த ஆவி போயிருச்சு. இப்ப ஆசீர்வாதம் போன பிறகு, சமாதானம் போன பிறகு, எல்லாம் பிரிஞ்சு போன பிறகு போயிருச்சேன்னு சொல்லிட்டே இருக்கலாம். திரும்பவும் இவனுக்குள்ள ஒரு ஆவி வந்துச்சு, விடக்கூடாது, உடனே யுத்தம். நீங்க யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறது நிற்பாட்டுங்க. எப்பவுமே நீங்க டக்குன்னு வார் டிக்ளேர் பண்ணக்கூடாது. உடனே யுத்தத்தை நீங்க தொடங்க கூடாது, போய் முட்டிட்டு நிக்க கூடாது. ஆனா இந்த ஒரு இடத்துலதான் இவன் கொஞ்சம் கீழ்ப்படினான். உடனே ஒரு தீர்க்கதரிசி சொன்னா யுத்தத்துக்கு போகாத, நிறுத்துனா அப்படியே ஒதுங்கிட்டான். ஏன்னா ஏற்கனவே அடி வாங்கியிருக்கான் பாத்தீங்களா. அதனால 1 ராஜாக்கள் 12:24 இப்பதான் ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிதல். யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டான். ஆனா இப்ப சொன்னார் ஆண்டவர், மரியாதையா வீடு போய் சேரு, அமைதியா போ, வீட்டுல போய் அமைதியா இருந்தார். எல்லாம் அவங்க கூடாரத்துக்கு ஒழுங்கா வீடு போய் சேரு. நீ கீழ்ப்படிய வேண்டிய நேரத்தில் கீழ்ப்படியணும். ஆலோசனையை தள்ளிவிட வேண்டிய நேரத்தில் தள்ளிவிடணும். ஆலோசனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல ஏற்றுக்கொள்ளணும். என்ன ஆலோசனை எங்கிருந்து வருது, அது தேவன் சொல்றாரா மனுஷன் சொல்றானா, எது சரி, அதை நீ உட்கார்ந்து ஆலோசனை பண்ணணும். கர்த்தருடைய ஆலோசனை நிலை இருக்கும், மனுஷ ஆலோசனை நிக்காது. தேவன் ஏன் சொல்றாரு, தேவனுடைய மனுஷன் ஏன் சொல்றான், ஏன் ஆராதனையில வார்த்தைகள் இப்படி வருது, ஏன் தீர்க்கதரிசனம் நம்மை நோக்கி இப்படி வருது, அதை நீங்க உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும். எதனால நம்மளை கடிஞ்சு கொள்றாங்க, எதுக்காக இதை சொல்றாங்க, அதை நீங்க கிளியர் பண்ணணும். அன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா இப்போ அந்த யுத்தம் பாருங்க, இப்ப யுத்தத்துக்கு போகல, ஆனா போராட்டம் சாகுற வரைக்கும் நீடிச்சு. 1 ராஜாக்கள் 14:30 எத்தனை எப்ப நடந்துட்டு இருந்துச்சு? 14:30 என்ன சொல்லிருக்கு? உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் போராட்டம் தான், முட்டிட்டே இருக்கிறார். சின்ன காரியத்துக்கும் ஒரு சிறிய காரியத்துக்கும் உடனே சொன்னா போதும், டெய்லி. அது என்ன வாழ்வு? அந்த வாழ்க்கையில நீங்க விடுங்க. எனக்கு நான் சமீபத்தில் பார்த்தது, யாரும் கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் உதவி செய்வார், கர்த்தர் செய்வார் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப விசுவாசிகளுக்கு வாயிலிருந்து என்னது கம்மி. அந்த ஆபிரகாம் தன்னுடைய மகனை கூப்பிட்டு அந்த பலி செலுத்துற இடத்துல கூட அவன் சொன்ன வார்த்தை என்னது? கர்த்தர் பார்த்துக் கொள்வார் தான் சொன்னான். அந்த ஃபைனல் ஸ்டேஜ். என்னை விட்டுருந்தா கூட நான் ஓன்னு அழுதுருப்பேன், ஐயோ போச்சு இப்படி ஆயிருந்தேன். ஆனா அவன் அந்த இடத்துல போல்டா சொன்னான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க அப்படி சொல்ல முடியலையே. கர்த்தருங்கிற வேர்டே இல்ல, கர்த்தர் செய்வார்னு விசுவாசமே இல்ல. திருப்பியா நீ பைபிள் தூட்டி சுத்துற? கர்த்தரையே நீ முன்னால வைக்கலையே. எந்த ஒரு போராட்டத்துக்கும் கர்த்தர் ஒரு முடிவை தருவார் நீ விசுவாசிக்கணும். 1 ராஜாக்கள் 14:26 சத்துரு தேவாலயத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷத்தையும் எடுத்துட்டு போனான். இவன் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து ஷீஷாக்குன்னு எகிப்திய ராஜா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். அவன் அவ்வளவு எடுத்துட்டு போறான். இவன் பார்த்துட்டே இருக்கான். உன் கிருபை உன்னை விட்டு போகுது, உன் ஜெப ஆவி உன்னை விட்டு போகுது, உன் பிரதிஷ்டம் உன்னை விட்டு போயிருது, உன்னுடைய சமாதானம் உன்னை விட்டு போயிருச்சு, உன் விசுவாசம் போயிருச்சு, உனக்கு இளைப்பாறுதல் போயிருச்சு, உன் தரிசனம் போயிருச்சு, இரவு நேரத்தில் ஜெபிக்கிற தன்மை போயிருச்சு, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் உன் முன்னாலேயே போய்கிட்டு இருக்கு. நீ அதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே புரியலையே. உன் முன்னாலதான் போகுது இதெல்லாம். தேவனுடைய சத்துரு தேவனுடைய ஆலயத்து வரைக்கும் வந்துட்டான், உள்ள வந்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். இவன் அடுத்த நாள் போய் எல்லாத்தையும் போயிடுச்சா, அப்படியா எல்லா பொண்ணையும் எடுத்துட்டு போயிட்டானோ, சரி. இவன் போய் வெங்கலத்துல செஞ்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். எப்படி ஆளுவேன்? எல்லா பொன் பரிசுகளும் போயிடுச்சு, மொத்த விசுவாசமும் போயிடுச்சு. வசனத்து மேல உள்ள விசுவாசம் போயிடுச்சு, குடும்பத்தார் மேல உள்ள விசுவாசம் போயிடுச்சு, பரிசுத்தவான்கள் மேல உள்ள விசுவாசம் போயிடுச்சு, சபை ஐக்கியத்தில் உள்ள விசுவாசம் போயிடுச்சு. எல்லா விசுவாசமும் மொத்தமா எடுத்துட்டு போயிட்டான் பிசாசு. இன்னைக்கு என்னவோ கைவிடப்பட்டது போல, ஒரு தனிமரம் போல உலகம் கைவிட்டுருச்சு, சபையும் கைவிட்டுச்சு, ஊழியக்காரன் கைவிட்டாங்கிற நிலவரத்துல நீ எப்படியே உட்கார்ந்து இருக்கிற. அப்படியா?
அவன் எடுத்துட்டு போறானே, நீ அவன்கிட்ட சண்டை போட்டு அதை வாங்கினியா? பிசாசு எடுத்துட்டு போறானே, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஒரு நாள் உனக்கு ஜெபிக்க முடியல, பலவீனம், சோர்வு, ரைட்டு பரவாயில்ல, அடுத்த நாள் நீ ஜெபிக்கலாம் இல்லையா? அந்த ஜபாவியே விட்டு போயிருச்சே, அதை பத்தி உனக்கு ஒரு உணர்வே இல்லையே. நைட்ல கத்தர் தட்டுவாரு, காலையில எழுப்புவாரு, கத்தருடைய சத்தம் கேட்கும், ஏதாவது ஒரு தரிசனம் கிடைக்கும், ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்கும், ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு முன்னால உன்கிட்ட காட்டுவாரு, பேசுவாரு. அந்த பிராக்டிஸ்லாம் உனக்கு இருந்துச்சு, அந்த பழக்கம் எல்லாமே இல்ல. இப்ப ஒண்ணுமே இல்லையே. அப்ப இதுல இருந்து நீ விளங்கி கொண்டு சத்துரு இதை எடுத்துட்டான். ஆனா நீ உனக்கு அதை பத்தி உணர்வே இல்ல. பிரதிஷ்டை போயிருச்சு, எல்லாம் மங்கி போயிருச்சு. அவன் அவ்வளவு எடுத்துட்டு போயிட்டான். காரணம் என்ன தெரியுமா? கொஞ்ச நாள் தான் இவன் நல்லா இருந்தான். இவன் லைஃப் ஒரு 3 years தான் நல்ல ஒரு விசுவாசியா, நல்ல ஒரு ராஜாவா இருந்தான். அதுக்கு பிறகு ஃபுல்லா டவுன். சவுல் பாருங்க, 1 வருஷம் நல்லா இருந்தான், 39 வருஷம் ஒண்ணு இல்ல, உருப்படி இல்ல. இவன் லைஃபை பத்தி பைபிள் சொல்லுது 3 years தான் நல்லா இருந்தான். அதுக்கு பிறகு டவுன். வாசிங்க 2 நாளாகமம் 11:17. எத்தனை வருஷம்? 3 வருஷம். அதுக்கு பிறகு கழுதை தேய்ந்து விட்டது. எப்படி மாறிடுச்சு? கட்டரும்பா போயிடுச்சுமா, ஒண்ணும் கிடையாது. அதோட அவன் லைஃப் அப்படியே இறங்கி ஒண்ணு இல்லாம போயிட்டான். தாவீதும் சாலமோனும் நடந்த வழியிலே 3 வருஷம். அதை வாசிக்கல நீங்க? நிப்பாட்டிட்டீங்களா அந்த வசனத்தை? அதான் நான் தேடிட்டு இருக்கேன். திருப்பி வாசிங்க அந்த வசனம். எல்லாரும் எத்தனை வருஷம் இருந்தாங்க? கரெக்டா? நல்ல புதுசு, நல்ல பிரதிஷ்டை, நல்ல எல்லாம் 3 years தான். 13 வருஷம் தான் இவன் வண்டி நல்லா இருந்துச்சு. ஆனா ஆட்சியில் இருந்தது 17 வருஷம். அப்படிதானே? ஆட்சியில இவன் இருந்தது 17 வருஷம். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில நல்லா இருந்தது 3 வருஷம் தான். அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. இவனுக்கு மனைவி, வைப்பாட்டி, பிள்ளைகள்னு ஒரு லிஸ்டே இருக்கு. சாலமோனுக்கு இவன் பிள்ளை இல்லையா? சாலமோனுடைய பிள்ளை அவன் எப்படி இருப்பான்? சாலமோனுக்கு எத்தனை மனைவி? சொல்லுங்க. என்னவோ கூறு போட்டு கூச்சி வச்ச மாதிரி வச்சிருந்தான். எத்தனை? அது பைபிள பார்த்தா சொல்லுமா? 1000 1001? வாசிங்க. மனைவி எப்போ? மனைவி ஒருத்தியா? அப்ப 1001. அது எதை காண்பிக்கிறதுனா, கணக்கு வழக்கு இல்லாத பலவீனங்கள், வீக்னஸ், தோல்வி. சாலமோன் லைஃப, சாலமோன் விசுவாச வீரர்கள் பட்டியல கிடையாது. எபிரேயர் 11 அவன் லிஸ்ட்லயே கிடையாது. உறங்கிட்டார் அவன். வீக்னஸ் 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 சொல்லி பாவம் 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 அளவுக்கு அதிகமான பலவீனத்தில் விட்டான். இப்ப இவன் லிஸ்ட பாத்தீங்கன்னா அது அவ்வளவு வரல, ஆனா ட்ரை பண்ணிருக்கான். 2 நாளாகமம் 11:21 பாருங்க. எத்தனை பேரு? 78 பேர். இது எதை காண்பிக்கிறது? பலவீனம். இவனுக்கும் அந்த வீக்னஸ் இருந்துச்சு. பல தோல்விகள். ஜபம் குறைவு, விசுவாசம் குறைவு, பரிசுத்தம் குறைவு, ஆவிக்குரிய ஜீவியம் குறைவு, ஐக்கியம் குறைவு. இப்படி எல்லா வீக்னஸ் 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 எல்லாம் தோல்வி 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 தோல்வி. என்ன செய்யறது? 10 பேப்பரும் ஃபெயில். என்ன பண்றது? என்ன திருப்பி எழுதுனா திருப்பியும் ஃபெயில், திரும்ப எழுதுனா திரும்பவும் ஃபெயில், திரும்ப எழுதுனா திரும்பவும் ஃபெயில், ஃபெயில் ஃபெயில் ஃபெயில். யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஜீவி எங்க இருக்கு? ஆவிக்குரிய ஜீவியம் எவ்வளவு நஷ்டப்பட்டு போகுது. அவன் லைஃப்ல அவன் தோத்து போனதுக்கு ஒரு காரணம் அது ஒண்ணு. 2 நாளாகமம் 12:1. அவ்வளவுதான்.
சனியம் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு. அதுதான் எனக்கு நடந்தது. ஒரு லிமிட் வந்த உடனே யாரா விட்டுட்டான், நியாயப்பிரமாணத்தை விட்டாச்சு. நல்ல ஒரு ஸ்டேஜ் ஏறிட்டு வர்றான், நல்ல டெவலப் ஆகுது. அது குறித்து பைபிளில் நானும் படிச்சு பார்த்தேன். அவன் நல்லா டெவலப் பண்ணாங்க, ஹை ஸ்பீட் பிக்கப். கொஞ்சம் தோல்வி கீழ்வி வந்த மாதிரி இருந்தாலும் நல்ல டெவலப் பண்ணான், ஹை ஸ்பீட்ல வந்தாங்க. துவக்கத்தில் அடி இடிலாம் விழுந்துச்சு, திரும்ப டெவலப் பண்ணிட்டான். 2 நாளாகவும் 11 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பீடுங்க. பட்டணங்களை கட்டி 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 விரட்டி வந்தான். திடீர்னு பார்த்தா எதை விட்டாச்சு, ரெகோபியமா ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பெண் எதை விட்டு விட்டான், நியாயப்பிரமாணத்தை விட்டாச்சு. அவ்வளவுதான். பைபிளை விட்டுட்டு முடிஞ்சு போயிடுச்சு. உன் ஆயுசு நாட்கள் நீடிக்க, உன் குமாரன் உன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார வேண்டுமானால், உங்க பிள்ளைங்க உங்களுடைய வம்சத்துல நல்ல செழிப்பா இருக்கணும், அதே லெவல்ல நீங்க ஏறின லெவலை விட ஜாஸ்தியா ஏறி போனோம் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பைபிளை விடக்கூடாது, நியாயப்பிரமாணத்தை நினைச்சக்கூடாது, விடக்கூடாது. வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் ஒரு பிரதியை எடுத்து எழுதி வைத்துக் கொண்டு அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசிக்க கடவன், அப்பொழுது அவனுடைய நாட்கள் நீடித்திருக்கும், அவனுடைய பிள்ளைகள் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். 17. இவன் அதை விட்டுட்டானே, நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டாலே வாழ்க்கை நீடிக்காது, ஆசீர்வாதம் நீடிக்காது, ஆவிக்குரிய ஜீவி நீடிக்காது. அதனால பைபிளை விட்டுறாதீங்க. பைபிள் கோட்பாடுகளை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயிடாதீங்க. பிசினஸ்லாம் நடக்கும், இன்னைக்கு வரும் போவோம், இன்னைக்கும் கத்தரால முடியாது ஒண்ணும் கிடையாது. அவர் நினைச்சாருன்னா புழுதியில் உள்ளவனை என்ன செய்வார், சிங்காசனம் வரைக்கும் கொண்டு போவார். அவர் நினைச்சா சிங்காசனத்தில் இருக்கிறவனை எங்க கொண்டு விட்டுருவாரு, ரோட்ல விட்டுருவாரு. பைபிள் இருக்கு. பிரபுக்கள் சாதாரண மனிதனை போல வெறுங்காலால் நடந்து போனார்கள். 2 நாளாகமம் 12:2. இவன் யார விட்டுட்டான், கர்த்தருக்கு விரோதமா என்ன செஞ்சானா, துரோகம் பண்ணான். எவ்வளவு பெரிய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்க ஆண்டவருக்கு விரோதமா துரோகம் பண்ணக்கூடாது. மனுஷனுக்கு விரோதமா துரோகம் பண்ணாலே மன்னிக்கப்படுறது இல்ல. கர்த்தருக்கு விரோதமா நீ துரோகம் பண்ணினா, அதனால கர்த்தர் எகிப்திய ராஜா கையில ஒப்பு கொடுத்தார். அதை எதை காண்பிக்கிறது, மறுபடியும் பாவத்துக்குள் போவது. விட்டு வந்த எல்லா சுவாவமும் திருப்பி நிற்கும், ஏறிக்கும். அதே கோபம், அதே வேகம், அதே இதெல்லாம் திரும்ப ரிவர்ஸ் உட்கார்ந்து. அதனால நீங்க இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு விரோதமா நீங்கள் துரோகம் பண்ணக்கூடாது. 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கர்த்தர் விட்டு விட்டேன்னு சொன்னார். ஒரு தீர்க்கதரிசனம் மாதிரி மாறுறோம். சிக் ஆயிட்டோம், சீரியஸ் ஆயிட்டோம்னா ஒரே அறிக்கை தான், ஒப்புரவாகுது தான், விட்டமாட்டோம். எல்லாம் மன்னிச்சிடு, எல்லாம் மன்னிச்சிடு, ஆண்டவரே மன்னிச்சிடு. நான் சொல்லுவேன்ல, சொல்லியிருக்கேன். சென்னை வெள்ளிவாக்கத்தில் ஒரு விசுவாசி ஊழியக்காரங்களுக்கு விரோதமா, அந்த பாச பாவப்பட்ட பாச, அவர் ஒரு லொடலொடான்னு பேசிட்டு இருப்பார். அவருக்கு எதையும் மறைக்க முடியாது அந்த பாஸ்டருக்கு. அவருடைய ஹேபிட் அப்படி. ஒரு காரியம் தெரிஞ்சிட்டா அவரால் என்ன செய்ய முடியாது, உடனே எடுப்பார். அவர் பாஸ்டர் தான், அவருக்கு ஒரு மெசேஜ் தெரிஞ்சா போதும் உடனே எடுப்பார். துரை விஷயம் தெரியுமா, இப்படி இப்படி வைக்கட்டுமா, பாஸ்டர் டப்புன்னு வச்சிருவாரு, உடனே வச்சிருவாரு. அடுத்து இவருக்கு விவரம் கேட்கணும் நம்ம எடுத்தா அவர் இன்னொரு 10 பேர்த்து அதுக்குள்ள சொல்லி முடிச்சிருப்பாரு. அவருடைய ஹேபிட்டே என்ன, குழந்தைத்தனம், அப்படியே சொல்லிடுவார். அது இந்த விசுவாசிகளுக்கு பிடிக்காம, என்னை பத்தி அப்படி சொல்லிட்டாரு, உன்னை பத்தி அப்படி சொல்லிட்டாருன்னு உடனே விசுவாசிகள் 2-3 பேர் பேசி, அதுல ஒரு விசுவாசி ரொம்ப முக்கியமான ஆளு, அவங்க வீட்டுல எல்லாரும் ஊழியத்தில் இருக்காங்க, ஃபாரின்ல எல்லாம் ஊழியத்தில் இருக்காங்க, அதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அதை வச்சுக்கிட்டு அவர் இறங்கிட்டார். இறங்கி ஒவ்வொரு வீடா போய், பாஸ்டர் உன்னை பத்தி சொன்னாரு, என்னை பத்தி சொன்னாரு, இப்படியே விட்டாண்டாலும் எல்லாத்தையும் சொல்லி சபையோ குழப்பிடுவாரு, அப்படியா இப்படியான்னு சொல்லி எல்லாம் பேசி வந்துகிட்டு இருக்கும்போது வாட்டர் டேங்கர் அடிச்சிட்டான். வாட்டர் டேங்க், தண்ணி டேங்க் லாரி டமால்னு அடிச்சு ஸ்கூட்டரோட தூக்கிட்டாங்க. அவன் டிரைவர் எட்டி பார்த்தான்,
ஸ்கூட்டரோட ஆள் எங்க இருக்காரு? வீலு கீழே இருக்காரு. அவன் அப்படியே பிரேக் அடிச்சு குதிச்சு ஓடியே விட்டான். அப்படி வண்டி எங்க நிக்குது? லாரி தொட மேல நிக்குது. போயே விட்டான், ஓடியே விட்டான். அடிச்சு விழுந்த உடனே, இயேசுவே, நான் ஊழியக்காரங்களுக்கு பேசுனது தப்பாண்டவரே மன்னி வந்தாரா. ரோட்ல எவனுக்கு தெரியும்? ஊழியக்காரன் எவனுக்கு தெரியும்? விசுவாசி எவனுக்கு தெரியும்? மெயின் ரோட்ல போய் நீ அறிக்கிட்ட, யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா? நானும் இப்படி மெயின் ரோட்ல உட்காந்து அறிக்கை செஞ்சிருக்கேன். அது அடி வாங்கலாதா? எனக்கு அப்போ நான் இருந்த சர்ச்சில் ஸ்கூட்டர்லாம் கிடையாது. நான் ஒரு சின்ன சர்ச்சில் இருந்தேன். அப்ப பாரிஸ்ல போய் ஏதாவது வாங்கணும். நான் பிரதர்ஸ்லாம் அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டாங்க. நானும் ஒரு ஊழியக்காரர் இருந்து ஸ்கூட்டர் கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டேன். சும்மா பீச் ரோட்ல, மெரினா பீச் ரோட்ல போட்டி. பாரிஸ் போயிட்டு வந்தாச்சு. வர்ற வழியில சும்மா எனக்கும் இன்னொரு ஊழியக்காரர், அவர் டபுள்ஸ், நான் சிங்கிள் நினைக்கிறேன். ரைஸ் பீச் ரோட்ல பேய் மாதிரி வர்றோம் ரெண்டு பேரும். சிக்னல் எல்லாம் போட்டானா செத்தே போடுவோம். நான் பறந்துட்டேன். ஹை ஸ்பீடு வண்டி சீஸ் ஆயிடுச்சு. திருக்கி அந்த ஆக்சிலேட்டரை டாப் வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டிட்டேன், மூட்டிட்டேன். வண்டி ஓவர் ஹீட் ஆகி சீஸ் ஆகி போய் சுத்தம். எனக்கு அடுத்த வந்தவன் சான்ஸ் கிடைச்சிட்டு பறந்துட்டாங்க. எனக்கு ஒன்னும் ஓடலை. எப்படி கொண்டு போய் வண்டியை கொடுக்கறது? வண்டி இப்போ ஓடாது, இனி ஸ்டார்ட்டும் ஆவாது, என்ஜின் அவுட்டு. அந்த லைட் ஹவுஸ் ஓரத்தில் வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அப்பதான் ஜெபம் பண்ணேன், கர்த்தாவே, அவசியம் இல்லாம நான் வண்டி எடுக்க மாட்டேன், அவசியம் இல்லாம வண்டி ஓட்ட மாட்டேன், அப்படி ஓட்டினாலும் போட்டி போட மாட்டேன். இப்படி எனக்கு அந்த அறிவுல என்னெல்லாம் தெரிஞ்சதோ அப்படியே அந்த லைட் ஹவுஸ் ஓரத்தில் நின்று. ஏன்னா இப்ப அந்த பிரதர்ட்ட போய் கொடுக்கணும், அவர் என்ன என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அது பாஸ்டர்ட்ட கொண்டு போய் சொல்லிடுவாங்க, இவன் வண்டி எடுத்துட்டு போய் வண்டியை எழுஞ்சிட்டான், சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டா அதுக்கு இல்ல ரிப்பேர் பண்ணி கொடுங்க. நான் தான் என்ன செய்யணும்? நான் இருக்கிறது ஒரு குட்டி சர்ச்சு, 450 ரூபா கிடைக்காது அந்த சர்ச்சில் மாச வருமானம். போச்சே நம்ம ஊழியம் போச்சே. இவங்க என்ன, நான் எங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டான்னு இவங்க எங்கெல்லாமோ என்னை தேடிக்கிட்டு வராங்க, போட்டி போட்ட பாத்தி. நான் இங்க உட்காந்து பீச் ரோட்ல சைடுல சந்தில விட்டு கடற்கரை ஓரமா நிப்பாட்டி அறிக்கையிட்டு ஜெபிச்சுட்டு இருந்தேன் ரோட்ல உட்காந்து. ஆண்டவரே, ஒரு சான்ஸ் ஆண்டவரே, இந்த வண்டி ஸ்டார்ட் ஆயிடணும் ஆண்டவரே. ஆண்டவர் இறக்கம் பாராட்டி கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண வச்சிட்டாரு. அது எப்படித்தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆண்டவருக்கு தான் தெரியும். சுத்தமா வண்டி ரன்னிங்லேயே பிஸ் நின்று போச்சு. நானும் கீர் என்னத்தெல்லாம பண்ணி என்னுடைய அறிவு. அந்த கடல் காத்துல சூடுலாம் கம்மி ஆகி அது ஒரு அரை மணி நேரமா உட்காந்து கழிச்சு ஜெபிச்சு அழகே வந்துருச்சு. எனக்கு போச்சே ஆண்டவர், எப்படி போய் வண்டியை கொடுக்கும்? கடைசியில் சரின்னு ஆண்டவர் மன்னிச்சு எதை கொடுத்தாரு, வண்டி மெல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படியோ ஆண்டவர் இறக்கம் பாரு. அதே மாதிரி அந்த ஆளு லாரிக்கு அடியில் உட்காந்து அறிக்கையிட்டான். நமக்கு எப்படி இருக்கா? பாவம். நான் அந்த விசுவாசியை குறை சொல்லல. பெரிய ஃபால்ட் என்னன்னா, பெரிய துக்கம் என்னன்னா, இன்னைக்கும் அவருக்கு கால் சரியா. இன்னைக்கு ஒவ்வொரு ட்ரிப்பும் கன்வென்ஷன்ல வரும்போது, பாஸ்டர் என் கார் உள்ள வர்றதுக்கு இடம் கொடுப்பாங்களாம் பாரு. நான் போய் அவருக்கு பாஸ் வாங்கி அந்த கார் உள்ள விடணும். ஏன்னா அவருக்கு உட்கார முடியாது, நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அவர் ஆக்சிடென்ட் ஆன பிறகு அவருக்காக செலவழிச்சது அந்த ஊழியக்காரர் தான். அவரை தூக்கிட்டு எடுத்து வந்தது யாரு தான்? அந்த ஊழியக்காரர் தான். அவனை பராமரிச்சது அந்த ஊழியக்காரர் தான். என்ன புத்தி இல்லாம நடந்துருச்சு, சரி விட்டுருவோம். இவனை பாருங்க, சூழ்நிலையில தன்னை தாழ்த்தினான். திருப்பி சூழ்நிலை சரியான உடனே என்ன வந்துட்டான்? மறுபடியும் பொல்லாப்பானதை சரி. அதோட ஓட்டம் முடிவடைந்தது. 2 நாளாகவும் 12:14 பொல்லாப்பானதை செய்தான். 16 அவன் தன் பிதாக்களோடு என்ன செய்தான்? நித்திரை. அப்படியானால் இதனுடைய அர்த்தம் என்ன? ஓட்டம் தோல்வியில் முடிந்தது. இத்தனை வருஷம் ஓடி நம்முடைய ஓட்டத்தை எப்படி முடிக்க போறோம் சொல்லுங்க? செம்மையானவனை பார்த்து அவனுடைய முடிவு சமாதானம், இவனுடைய முடிவு தோல்வி. நமக்கு அப்படியா? அதுக்காக இந்த பாதையில போயிட்டு இருக்கிறோம். இத்தனை வருஷம் ஓடிட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்? எல்லாரும் கண்களை மூடுவோம்.
ஒரு 10 நிமிஷமோ ஒரு 12 நிமிஷமோ கர்த்தருடைய சந்நிதியில தாழ்த்துவோம், கூட்டத்தை முடிச்சிருவோம் சீக்கிரமா. ஆனா சரியான ஒரு ரெகொபெயாமுடைய ஆவி நம்ம விட்டு வெளியே போகும். அவன் சாலமோனுடைய குமாரன், சமாதானத்தின் புத்திரன். ஆனால் நாம் சமாதான பிரபுவனுடைய பிள்ளைகள். அவன் யூதா கோத்திரத்தான், நாமும் கூட துதிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள். இந்த ஜனத்தை நான் எனக்காய் ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். எல்லாரும் கண்களை மூடுவோம் கொஞ்ச நேரம். நான் இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றேன், அப்படியே நீங்க உங்களை நம்ம கிளியர் பண்ணிட்டே வாங்க. ஒரு 10 நிமிஷத்துல நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பை கர்த்தருடைய ஆவியானவர் கட்டளையிடுவார். நம்ம மனசாட்சியில ஒரு விடுதலை உண்டாகும். நமக்குள்ளும் உலகமும் ஆவிக்குரிய ஜீவியும் மாம்சீகமும் கலந்து செயல்படுதான்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய ரத்தத்தினால் கழுவி நம்ம ராஜாக்களாய் மாற்றினார். ஏன் அந்த ப்ராப்ளத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா? கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா? தேவ ஆலோசனைக்கு இடம் கொடுக்காதா? ஆண்டவரே, இந்த விஷயத்துல நீர் என்ன செய்ய விரும்புகிறீர்னு கேளுங்க. முதியோருடைய ஆலோசனையை கேளுங்க. வாலிபருடைய ஆலோசனை அங்க நிக்கவில்லை, அது பெரிய தோல்வியை கொண்டு வந்து விட்டாரு. அப்படியே பிரிச்சிருச்சு. அந்த 12 கோத்திரம் அப்படியே பிரிஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. உன்னுடைய முடிவு பிரிவினையா இருக்கக்கூடாது. உன்னுடைய முடிவு, உன்னுடைய ஆலோசனை இணைப்பாய் இருக்க வேண்டும். தேவன் இணைக்கிறவர், சத்துரு பிரிக்கிறவன். உன்னுடைய மனது திடமற்ற மனதா இருக்கக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் தோல்வியடைந்து ஓடி போனான். இந்த மார்க்கம் ஓடி போகிற மார்க்கம் அல்ல. என்னை போன்றவன் ஓடி போவானோ? இது கர்த்தருக்காய் நிற்கக்கூடிய மார்க்கம். எனக்கு நேரிட்ட எல்லா சோதனைகளிலும் என்னோடு நிலைத்திருந்தவர்கள் நீங்களே என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். உன் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட எல்லா போராட்டத்திலையும் கிறிஸ்துவின் அன்பில் நீ நின்றாய் என்று சொன்னால்தான் உனக்கு மகிமையிலே பிரதிபலன் கொடுக்கப்படும். யுத்தத்துக்கு ஆயத்தமாகாத, சமாதானத்துக்கு ஆயத்தமாக. நீ யுத்தத்துக்கு ஆயத்தமானால் வாழ்நாள் முழுதும் யுத்தமாய் மாறி போய்விடும். நீ சமாதானத்துக்கு ஆயத்தமானால் வாழ்நாள் முழுதும் சமாதானமாய் மாறும். எதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? பிசாசு வந்து தேவாலயத்தின் பொக்கிஷங்களை எடுத்துட்டு போறான். நீ அதை கண்டும் காணாதது போல் இருக்கிறாயே. உன் கிருபை நஷ்டப்படுகிறது. உனக்கு அந்த பழைய மாதிரி ஜபம் போய்விட்டது. நீ நினைக்கிற பலவீனத்துல தான் முடியலன்னு நினைக்கிற. இல்ல, ஜபத்துக்கும் பலத்துக்கும் பலவீனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏனென்றால் ஆவிக்குரிய ஜீவியம் வேறு, சரீர பலவீனங்கள் வேறு. ஆவி உற்சாகம் உள்ளது. அது செத்து போன மனுஷனை எழுப்பி உட்கார வைக்கும். சாவுக்கு எதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிக்க கூடியதான ஆவியானவர். உன்னுடைய கிருபை நஷ்டப்படுகிறது, நீ கவலைப்படாமல் இருக்கிறாய். உன் பிரதிஷ்டை கெட்டு போகுது, கவலைப்படாமல் இருக்கிறாய். உன்னுடைய ஜெபம் நஷ்டப்படுகிறது, கவலைப்படாமல் இருக்கிறாய். எத்தனையோ காரியங்களில் நீ தோல்வி அடைகிறாய், ஆனால் உனக்கு உணர்வே வரவில்லை. நீ யோசிச்சு பாரு. இந்த மார்க் நீங்க ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்க. இந்த மார்க்கத்துல வந்து எத்தனை வருஷம் நல்லா இருந்தீங்கன்னு? 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா, 10 வருஷமா? எத்தனை வருஷம் உங்களுடைய லைஃப் நல்லா போயிடுச்சுன்னு பார்த்துட்டு இருக்க? ஏன் அன்றைக்குள்ள அதே தேவன் தான், அதே வல்லமை தான், அதே அபிஷேகம் தான், அதே கர்த்தர் தான், மாறாதவர் தான். அன்றைக்கு அழைத்த தேவன் தான் இன்னைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மரண பரியந்தம் நீ நசரேய விரதத்தில் இருக்க வேண்டும். மரண பரியந்தம் நீ உண்மையா இருக்க வேண்டும். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனாலும் மரண பரியந்தம் உண்மையா இருந்தால் ஜீவ கிரீடத்தை பெறுவீர்கள். பலவீனத்தை கூட்டிக் கொண்டே போகாதிருங்கள்.
ஒவ்வொரு பலவீனமா உனக்குள்ள நீ இடம் கொடுக்க பலவீனம் 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 சொல்லி உன்னை அந்த பலவீனமே கடைசியில உன் வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம ஆக்கிவிடும். ஒரு பலவீனம் வந்தால் அதை மேற்கொள்ள பயிற்சி எடுங்கள். விசுவாச வீரர்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். பலவீனத்தை நூற்றுக்கணக்கா இடம் கொடுக்காதீங்க. நியாயப்பிரமாணத்தை விட்டு விடாதீர்கள். தெய்வீகத்தை விடாதீங்க. பைபிள் வசனத்தை விடாதீங்க. தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுதோ அதை விடாதீங்க. அப்படி நீங்கள் விடும் பொழுது துரோகம் பண்ணுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். அடி விழுந்தாதான் தாழ்த்தணும் அல்ல, இப்பொழுதே நம்ம தாழ்த்தி நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம். பொல்லாப்பு நம்முடைய ஜீவித்தில் வரக்கூடாது. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. எல்லாரும் கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் இந்த வசனங்களுக்கு நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் என்னையும் குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். நம்மை சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். ஒரு வல்லமையுள்ள ராஜாவாக நம்மை மாற்ற விரும்புகிறார். ஓ ரபக்கர பக்கத்திதாக்கரா ரீகபலபரதினிமியாங்கரா ஷிதமஹானிபிகரபக்கத்துரபானியா. உன்னுடைய முடிவு மகிமையாய் மாற வேண்டும். நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்று ஒருவன் ஜெபித்தான். தேவ ஆலோசனையை தள்ளிவிட்ட இடங்களை மன்னிக்கணுமே கர்த்தாவே. மனுஷ ஆலோசனைகளுக்கு இடம் கொடுத்ததை மன்னிக்கணுமே கர்த்தாவே. பிசாசை எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்காமல் விட்டதுக்கு மன்னிக்கணுமே. நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகி போனது, சுயமான வழிகளில் போனது தவறு. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினோமே. பலவீனம் பலவீனம் எத்தனையோ பலவீனங்களுக்கு இடம் கொடுத்தோமே கர்த்தாவே. அநேக பிரிவினைகளுக்கு நான் தான் காரணம் ஆண்டவரே. எல்லாரும் உங்களை தாழ்த்துங்க. நம்முடைய தேவனுடைய பாதத்தில் விழுவோம். பிரச்சனைகளுக்கு யாரும் காரணம் அல்ல, நான் தான் காரணம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க.